Hey, hello all. Welcome back to Mrs. Renewal. நான் உங்கள் ரோபியா. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரோப்ஸ் however you are feeling comfortable you can call me like that. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க, கமெண்ட்டும் போடுங்க உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர் ரெசிபீஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது என்னடா சம்மர் ரெசிபின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். சம்மர்னாலே வந்துட்டு ரெசிபினாலே வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம், ஃபுட் ரெசிபி சொல்லுவோம், டெசர்ட் ரெசிபி சொல்லுவோம், அந்த மாதிரி தான் யோசிப்போம். அது ரிலேட்டடாக ஒன்று தான் நம்ம பண்ண போகிறோம். அது என்னன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நான் வந்துட்டு பால் எடுத்துக்கிட்டேன். இந்த பாலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் சுத்தமாக வாட்டரே ஆட் பண்ணலை, ஓகேங்களா. வாட்டரே ஆட் பண்ணாமல் திக்கான ஃபேட்டான பால் எடுத்திருக்கேன். இந்த பாலை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம காய்ச்சிருவோம், ஓகேங்களா. பால் வந்து காயட்டும், பொங்கி வரட்டும். இந்த டெசர்ட் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டெசர்ட்டுன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. இது வந்து யூஸ்வலாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, செஞ்சதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன், அதுவும் லைவாக உங்கள் கூட தான் ட்ரை பண்ணுறேன். ஈஸியானது தான் இது, நீங்கள் நினைக்கிற மாதிரி எவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. இதுக்கு வந்துட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது என்னென்ன தேவை அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. பால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே பொங்கி வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இது பொங்கி வர கேப்பில் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேம்லேயே. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி நான் காய்ச்சி கொஞ்சம் ஆற வச்ச பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒயிட்டோட ஒயிட்னால மைபி உங்களுக்கு தெரியாது. கையில் வச்சுருக்கிறது என்ன பவுடர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கஸ்டர்ட் பவுடர், வேறு எதுவுமே இல்லை. இதை வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் இது வந்து கரண்டி தான் பெருசு ஆக்சுவலி, பட் இதில் கம்மியாக தான் எடுத்துக்க போகிறேன். இவ்வளோதான் பாருங்க, இவ்வளோதான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் பாலில். ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்ச பாலில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதை தான் வந்துட்டு இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன், பாலோட கலக்குனதை. பை த டைம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இது ரெடி ஆகும் போதே, இது நம்ம அந்த மிக்ஸ் பண்ணும் போதே நம்ம சுகர் வந்து போட்டுக்கலாம். வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு என்னுடைய சுகர் போட்டேன், எனக்கு இந்த லெவல் போதும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு சுகர் எப்படி இன்டேக் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்தோடனே நம்ம எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி நல்லா திக்காகவே இருக்கும். நான் வந்துட்டு இதில் ஃபஸ்ட்டு ப்ரோமோகிரானட் ஆல்ரெடி இது பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரூட்ஸ் பிடிக்கும், நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரூட்ஸை வந்து இன்டேக் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆட் பண்ணுற ஃப்ரூட்ஸ் வந்துட்டு ப்ரோமோகிரானட், ஆப்பிள் கொஞ்சம், அப்புறம் நட்ஸு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண வரைக்கும் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இதெல்லாமே. ஸோ இதுக்கப்புறமேட்டும் ஒரு 2 விஷயம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் கொஞ்சம் பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் எல்லாமே. இதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, ஸோ இப்போ வந்துட்டு நான் கொஞ்சம் பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் எல்லாமே. இதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா கொஞ்சோண்டு வாழைப்பழம், ஓகேங்களா. ஸோ நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு நம்மளுடைய ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே இன்டேக் பண்ணிக்கக்கூடாது, கொஞ்ச நேரம் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சிறிது நேரம் கழித்து அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். அண்ட் இதுக்கு ஏன் ஃப்ரூட் கஸ்டர்டுன்னு சொல்லி பேர் வந்துச்சுன்னா, நம்ம அந்த கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணி மில்கில் மிக்ஸ் பண்ணி பண்ணுறோம்ல, ஸோ அதோட ப்ளஸ் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுனால ஃப்ரூட் கஸ்டர்ட், ஓகேங்களா. சரி, நம்ம இதை ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டு சிறிது நேரம் கழித்து அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். 2 hours later. ஸோ நம்மளுடைய ஃபுட் கஸ்டர்ட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு, நல்லாவே வந்துட்டு இதாகிடுச்சு.
ஸோ எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்களேன், நல்லாயிருக்கு. ரொம்ப இறக்கி காட்டினா விழுந்துடும். நான் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களுமே. நல்லா டேஸ்ட் கொடுக்குது. எல்லா ஃப்ரூட்டும் மிக்ஸ் ஆகி அந்த சில்னஸோடு சாப்பிடும்போது அது சூப்பராகவே இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல், வீடியோ பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பை பை.